ஹாய், வெல்கம் டு பிரபாவித் டிஎன்பிஎஸ்சி. இப்போ வந்து 11வது சிறப்பு தமிழ் கண்டினியூவேஷனாக நெக்ஸ்ட்டு பாலாமணி அம்மையாரை பார்க்குறோம். இவங்களை வந்து நாடக அரசி அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. இவங்களோட நாடகத்தில் ஃபஸ்ட்டு இவங்களோட நாடகத்தில் தான் பெண்கள் மட்டுமே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த குழுவில் 70 பெண்கள் இருந்திருக்காங்க. இவங்க வந்து பாலாமணி அம்மாள் நாடக குழு அப்படிங்கிறது ஒன்று தொடங்கி நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. 70 பெண்கள் அதில் இருந்திருக்காங்க. நாடக அரசி என்றும் அழைக்கப்படுகிறார். நாடக மேடையில் பெட்ரோமேக்ஸ் விளக்குகளை முதல்ல அறிமுகப்படுத்தினவங்களும் இந்த அம்மா தான், பாலாமணி அம்மையார். அப்புறம் இந்த பாலாமணி அம்மையாரை பற்றி ஒருத்தவர் எனது நாடக வாழ்க்கை அப்படிங்கிற நூலில் ஒன்று கூறியிருக்காரு. அவர் யாருன்னா ஔவை சண்முகம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஷார்ட்டாக சொல்கிறேன். கும்பகோணத்தில் நடைபெற்ற இவங்களோட நாடகத்தை பார்க்க மாயாவரத்துலேருந்து திருச்சியிலேருந்துலாம் ரயில் வண்டிகள் விடப்பட்டுச்சான். ஏன்னா இவங்களோட நாடகத்தை பார்க்குறக்காக அவ்வளோ ரசிகர்கள் இருந்திருக்காங்க. அதுக்காகவே ஆங்கில அரசு வந்து இந்த மாதிரி சிறப்பு தொடர்வண்டிகளை விட்டுருக்காங்க. அந்த தொடர்வண்டி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்எஸ் மனோகர் பற்றி பார்க்கலாம்.